வணக்கம் உறவுகளே. இயக்குனர் நீலகண்டன் அவர்களை பயங்கரமாக கலாய்த்த ஷோ. அதை கேட்டு ரசித்து சிரித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த தகவல் தான். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. நடிச்சிட்டு இருக்கும்போது துக்ளக் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாரு. எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதில் எம்ஜிஆர்ட்டையும் வந்து சொல்கிறாரு, ஆனால் நான் இந்த மாதிரி துக்ளக் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம் இருக்கேன். இப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஆல்ரெடி ஏற்கனவே நீ இருக்கிற ஆலையில் பூரா படத்துலேயே நிறைய, நாடகத்திலேயே நிறைய அரசியலெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப இது பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ பத்திரிக்கை வேலை எழுதினீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆகும். ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தானே, ஆனால் வேறு வழி இல்லை, நான் ஆரம்பிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி இங்கே கண்டுக்கலாம். சரி, ரைட்டு. சிவாஜிட்ட போய் சொல்கிறார், அண்ணே நான் அந்த மாதிரி பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன், நல்லதாக புரிஞ்சிடான். அவர் ஏற்கனவே நீ குரங்கு. அவர் எப்பயுமே செல்லமாகவே ஸோ வந்து குரங்கு இங்கே வா, எடே வாடா அப்படின்னு ஒரு பிரியமாக கூப்பிடுவார். ஏற்கனவே நீ ஒரு குரங்கு, உனக்கு ஃபுல்லாக சரக்கை ஊற்றி விட்டு ஒரு தேளையும் கடிக்க விட்டுட்டு கையில் ஒரு மாலையை கொடுத்தா எப்படிதான் இருக்கும்? அந்த கதையாக போகுதுடா பத்திரிக்கை, உனக்கு எதுக்கிடா அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி உரிமையாக கண்டிச்சிருக்காரு. ஆனால் ஸோ அதெல்லாம் கேட்குறான் இல்லையா. அதனால் அவர் தொடர்ந்து பத்திரிக்கை ஆரம்பித்து அது நல்ல ஒரு குரோத்தில் போய்கிட்டு இருக்கு. துக்ளக்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைய வரைக்கும் அருமையாக போய்கிட்டு இருக்கு. அவர் இல்லாதப்போ கூட இப்போ அதை ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த பத்திரிக்கை ஆரம்ப காலங்களில் அரசியல்லாம் ரொம்ப ஒரு காரசாரமாக போய்கிட்டு இருந்தாரு. எல்லாரையுமே கிண்டல் பண்ணுவார். அப்போ இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நீலகண்டன் சாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஷோவும். அப்போ என்னென்ன படம் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்குங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சு. என்னென்ன நீலகண்டன் டைரக்ஷனில் நல்ல சக்ஸஸ். அந்த சந்தோஷம், அந்த ஒரு சந்திப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். அப்போ நீலகண்டன் சும்மா இருக்க மாட்டாமல், என்ன ஷோ பத்திரிக்கையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது வியாபாரம் அப்படின்னு நக்கலாக கேட்க. ஸோ உடனே அதுக்கு என்னண்ணே, அதெல்லாம் நல்லா பண்ணி சூப்பராக போய்கிருக்கு, நான் எதிர்பார்த்தத விட நல்லாவே போகுது அப்படின்னு. அப்போ நீலகண்டன் சொல்லியிருக்காரு, ஏன் ஸோ தமிழில் எத்தனையோ நல்ல பத்திரிகைகள் வருது இல்லையா? ஆமாம் வருது, பாருங்கள் எவ்வளோ நல்ல பத்திரிக்கை வருது, அதெல்லாம் விற்கிதா இல்லையோ, உங்கள் பத்திரிக்கை நல்லா ஓடுது, விற்கிதுன்றீங்களே அப்படின்னு நீலகண்டன் ஷோவை கலாச்சிருக்காரு. இதை பக்கத்தில் இருந்து புரட்சி தலைவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். உடனே ஷோ சொல்லாத வேணும், என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ எவ்வளவோ நல்ல படங்கள் வருது, அதெல்லாம் ஓடவா செய்யுது, பாருங்கள் என்னென்னு ஒரு படம் எடுத்த நம்ம, அது சூப்பராக ஓடுது, என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு குத்திருக்காரு. கேட்ட உடனே எம்ஜிஆருக்கு சிரிப்பு தாங்க முடியல. வாய் விட்டு சிரிச்சுட்டு நீலகண்டன் கேட்டிருக்காரு, உனக்கு இது தேவையா? வாயை கொடுக்காத வேண்டனா கேட்குறியா, நீ வாயை வச்சுட்டு சும்மாரியா அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். எம்ஜிஆர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஸோ அதோட சொல்லவே வேணாம். ஸோ நன்றி உறவுகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.